நண்பர்களுக்கு வணக்கம். இட்லி கடை ஆடியோ லான்ச் பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ரொம்ப நாளாக எனக்கு தனுஷ் கூட நடிக்கணும்னு ஆசை. அது இந்த படத்தில் நிறைவேறி இருக்குது. அவர் ஒரு நடிகராக எல்லாருக்கும் தெரியும், எவ்வளவோ விருதுகள் வாங்கிட்டார். ஒரு டைரக்டராக இன்றைக்கி அவர் கூட ஒர்க் பண்ணும்போது தான் தெரியுது, ஒவ்வொரு சின்ன விஷயத்திலும் அவ்வளோ நுணுக்கமாக கவனமாக செயல்படுறாரு. அதுதான் அவருடைய வெற்றிக்கு காரணம். மீதி விஷயமெல்லாம் அங்கே பேசலாம். எல்லாருமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட். அண்ணன் ராஜகிரண் அவர்கள், அவர் ஒருத்தர் தான் அண்ணன்னு சொல்லலான்னு நினைக்கிறேன். மற்றபடி எல்லா தம்பிகள் தான். சமுத்திரகனி சார், தம்பி அருண் விஜய், தம்பி பார்த்திபன், இளவரசன், நித்யா மேனன், பாண்டே, ஷாலினி பாண்டே, எனக்கு கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் பிரச்சனை. அவங்க எல்லாருமே எக்ஸ்ட்ரானரியாக நடிச்சிருக்காங்க. மற்ற விஷயம் அங்கே பேசல, இங்கே பேசிட்டுன்னா தீந்து போயிடும். நிறைய இருக்குது, ஐட்டங்கள் இருக்குது, அங்கே போய் பேசிக்குவோம். பின்னாடி சத்யராஜ் இருக்கார், அவர் பேசுவார். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். என்ன சொல்கிறது, இட்லி கடை படத்தில் ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப பெருத்த சந்தோஷம். முதல் முறையாக தனுஷோட அபாரமான இயக்கத்தில், அவர் எவ்வளோ பிரமாதமான நடிகர்னு எனக்கு தெரியும். பட் ஒரு இயக்குனராக எனக்கு இது வரைக்கும் நிறைய படங்கள் பண்ணியிருந்தா கூட நான் சில பேரோட மட்டும்தான் இயக்குனரை ஃபீல் பண்ணுவேன். மீதி எல்லாரையும் கொஞ்சமாக ரைட்டர்ஸாக தான் பார்ப்பேன். அவங்க எழுதியிருக்க கதையை நம்ம மூலமாக வெளிப்படுத்துகிறாங்க அப்படி தான் நினைப்பேன். மிக சில பேரை மட்டும்தான் இவங்கெல்லாம் ரியல் டைரக்டர்ஸ் அப்படின்னு பார்ப்பேன். அப்படி பார்த்த பிரமித்த ஒரு தனுஷோட இந்த இட்லி கடை படத்தில் நானும் ஒரு மினி இட்லியாக நடிச்சிருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.